எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அதான் உன்னை பார்த்ததும் என் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம 2 பேருடைய சிந்தனைகளும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவா உன்ன மாதிரி பொண்ணுங்க என்கிட்ட பேச கூட தயங்குவாங்க. என்ன மன்னிச்சிரு. என்னால இப்ப உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி நீ என்ன கண்டுக்காமலேயே இருக்கலாம். இந்த விஷயம் தான் எனக்கு உன்கிட்ட சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன் நீ என்ன கேட்காமலே உன் இஷ்டத்துக்கு நீயா முடிவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லன்னு நான் சொல்லவா? ஏன்னா உன்கிட்ட வரவங்கள நீ துரத்தி விடுற. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஒக்குள்ட்ட பத்தி பேச பரவாயில்ல, ஆனா ரொம்ப பேசாத. என்னடா தம்பி, ஏதாவது பேசு, சொல்லு. பைத்தியம். என்னது? போன போதுன்னு விட்டா உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நீ மட்டும் வாய்க்கு வந்து அந்த கண்டபடி உளறற. என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு விளையாடுறியா? வாய மூடு. ஒருவேளை உன்னுடைய பாட்டி திரும்ப வந்துட்டாங்களோ? கொஞ்சம் அமைதியாரு. இந்த டோர் பெல்ல நான் கேட்டதே இல்லையே. எனது கேட்டதே இல்லையா? என் வீட்ல 2 டோர் பெல் இருக்குன்னு என் பாட்டி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல ஒண்ணு மனுஷங்களுக்காக, இன்னொன்னு தீய சக்திகளுக்காக. அடச்சு, அந்த தாய் தவிர நான் எடுத்துட்டேனே. சரி, இப்போதைக்கு இதை எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, வெளியில ஏதோ ஒண்ணு நிக்குது. இப்ப நாம என்ன பண்றது? இந்த தாயத்தை திரும்ப வச்சிடலாம். தீய சக்தியா இருந்தா அந்த இடத்துல எரிஞ்சு போயிடும். அப்படின்னா இது என்னையும் எரிச்சிரும்ல? ஆமால, வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க இருந்து வெளியே போயிடு. சரி சரி, இரு போறேன். எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ணு, என்னையும் பொசுக்கிறாத.